இல்ல ஏன் சம்பளம் 700, உங்க சம்பளம் 1000, 1700 ரூபாயில குடும்பம் நடத்த முடியாதா? நடத்த முடியாதுன்னு எந்த மடையும் சொன்னா? ஏய், இந்த காலத்துல குழந்தைங்களை வசவசன்னு பெத்துக்கிட்டாதான் பத்தாது. இது பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன், 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். 2? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 போதும். அந்த ஒரு குழந்தையும் ஒரு கோட்சேவோ, ஒரு பில்லாவோ, ஒரு ரங்காவோ பிறந்துட்டா அப்பப்பா வேண்டாம்பா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? போச்சுடா. ஏங்க, நமக்கு பிறக்க போற புள்ள ஒரு காந்தியாவோ, ஒரு காமராஜாவோ, ஒரு அண்ணாவாவோ பிறக்க கூடாதா? பிறந்தாங்களே, அதோட சரி, கவலையே படாத. இனிமே அந்த மாதிரி பிறக்கவே போறதில்ல. அதனால சொன்ன அந்த 1 கூட நமக்கு வேண்டாம். உனக்கு நான் குழந்தையா, எனக்கு நீ குழந்தையா, இப்படியே இருந்துருவோம். ஆசை பாரு. ஏங்க, நம்ம பேசல ஒரு புள்ள வேணாமா? ஆமா, நீ ராணி மெய்யம்ம, நான் ராஜா அண்ணாமலை செட்டியாரு. ஏராளமான சொத்து இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை. ஏய், என்ன நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க வாங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உனக்கு எத்தனை நாள் குழந்தை வேணும்? ஐயோ, ஆளை பாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அட ஆமா, மறந்தே போயிட்ட. வர மாசம் தை மாசம் தானே? ஆமா. அதுல ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து ஜாம் ஜாம் கல்யாணம்